அவன் அடிக்கிற அடிய பாத்தியா? நீ எல்லாம் ஒரு அடிக்கு தாங்குவியா? பேசாம விடுறா. அண்ணா, இந்த ராஜதந்திரத்தை முதல்ல சொல்லிருக்கலாம்ல அண்ணா. சொல்றத கேளு. உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. தேவையில்லாம வராதீங்க, போயிடுங்க. என்ன தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்கு வந்திருப்பான். அவனை விடாதீங்கடா, கையை காலை உடைக்கடா. மாப்பிள்ள வந்துட்டான். வசு என் பொண்டாட்டி. அவளுக்கா மாப்பிள்ள பாக்குறீங்க? அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்க. ஞாபகத்துல வச்சுக்க. என்னடா சொன்ன? பூரிக்கு ராஸ்கல். என்னது? எங்க அன்பு செல்வி உன் பொண்டாட்டியா? இத மட்டும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டாங்க, இந்த கல்யாணமே நின்றுண்டா. அதுக்கு தாண்டா நான் வந்திருக்கேன். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? ஐயோ, நிறுத்துறீங்களா? என்ன சார்? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. நான் சொல்ற மாதிரி அவ உங்க பொண்ணு இல்ல சார். இல்லைன்னா நான் உங்க வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கிற அளவுக்கு எனக்கு எப்படி சார் தைரியம் வரும்? ப்ளீஸ் சார், என் வசுவை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், வசு என் பொண்டாட்டிங்க. அவ கூட நான் வாழ்ந்திருக்கேன். எப்படிங்க மறக்க முடியும்? எப்படி விட்டுட்டு போக முடியும்? என் வசு யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. பிரிக்கவும் முடியாது. அவளை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க, நீங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. உத்தமன், வண்டி எடுங்க. என்ன அதெல்லாம்? என்னன்னு தெரியலையேங்க. ஏறுங்கம்மா வண்டியில. மாப்பிள 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 சொன்ன கேளுங்க. தரகர சொல்லுங்க தரகர. நான் என்ன பண்ண முடியும்? மாப்பிள, நாம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. ஏங்க, எவ்வளவு நேரம் யோசனையில அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? வந்து சாப்பிடுங்க. நீங்க வந்தா தானே எல்லாருமே சாப்பிடுவாங்க. அந்த பையன் பட்டினியா கிடக்குறான். நமக்கு என்ன சோறு வேண்டி கிடக்கு? இப்படி ஆளாளுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? நீ வேணா போய் சாப்பிடு போ. எங்களுக்கு மட்டும் மனசுன்னு ஒண்ணு இல்லையா? ஒரு நிமிஷம் இரு, அந்த பையன் என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன். மாப்பிள, அந்த சாவி எடுத்துட்டு மேல வாங்க. இந்த எடுத்துட்டு வரேன் மாமா. வேறாண்டி வேறாண்டி, வெளியில கதவு பூட்டி இருக்கு, ஆனா உள்ள ஆளை காணோமே. ஐயோ, மோசம் போயிட்டனே, மோசம் போயிட்டேன். அடக்காக்குற கோழி மாதிரி பொத்தி வச்சிருந்தேன், யாரோ துரத்து விட்டுட்டாங்களே. வள்ளியம்மா, வள்ளியம்மா. என்னங்க, என்னாச்சு? வேற என்ன, ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருந்தேன். ஆமா, இப்ப அவனை காணலையே. என்ன சொல்றிய? பூட்டி இருந்த ரூம்ல இருந்து அவன் எப்படி வெளியில போயிருக்க முடியும்? யாரு கதவு திறந்து விட்டது? எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சாகணும். சரஸ்வதி, உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியலையேப்பா. மாப்பிள, உங்களை நம்பிதானே சாவி கொடுத்தேன். எப்படி தப்பிச்சாவன்? ரூமை பூட்டிட்டு சாவியை டேபிள் மேல தான் வச்சிருந்தேன். இப்ப கூட சாவி அங்க இருந்தா எடுத்து திறந்தேன். யாரு இந்த காரியத்தை செஞ்சிருப்பா? ரேவதி, நீயா? மாமா மேல இருக்கிற பாசத்துல கதவு திறந்து விட்டியா? ஐயோ தாத்தா, நான் ஏன் திறந்து விட போறேன்? உங்க பேச்ச மீற தைரியம் எனக்கு இல்ல. ஆமாங்க, ரேவதி சொல்றது சரிதான். உங்க பேச்ச மீற தைரியம் இந்த வீட்ல யாருக்குங்க இருக்கு? அப்ப யாரு திறந்து விட்டது? சாவி என்ன மந்திரத்துல போச்சா? இந்த வேண்டாத வேலையை யாரு செஞ்சது எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல நடக்கிறதே வேற. தாத்தா, அர்ஜுன் சார், வசுகுட்டி. வேறாண்டி, எப்படா வெளியே போன? என் வசுக்கு இன்னொருத்தனை கட்டி வைக்க பார்த்தா அதை பார்த்துட்டு நான் சும்மா ரூம்குள்ள அடைஞ்சிருப்பேனா தாத்தா? இந்த பூட்டு இல்ல, எவ்வளவு பெரிய பூட்டு போட்டிருந்தாலும் அதை உடைச்சிட்டு போக எனக்கு தெரியும். இந்த பேராண்டி, உன்னை காணோம்னு நான் தவிச்ச தவிப்பு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். நீ இல்லைன்ன உடனே ஒரு நிமிஷம் என் மூச்சே நின்னுடுச்சு. போன உசுறு உன்னை பார்த்த உடனே தான் திரும்ப வந்திருக்கு.
டேய் பேராண்டி, நீ எங்கடா போன? உனக்கு என்ன ஆச்சு? நானும் உத்தமனும் மாறு வேஷத்துல அன்புச்செல்வி வீட்டுக்கு போயிருந்தோம். என்னது, அன்பு செல்வி வீட்டுக்கு போனீங்களா? ஆமா, அன்புச்செல்வி வீட்டுக்கு தான். நான் தான் மாப்பிள்ளைன்னு எல்லாரையும் நம்ப வச்சு அங்க அன்புச்செல்வியா இருக்க என் வசு கையில நான் மோதிரம் போட்டேன். இந்த பொண்ணு பாக்குற விஷயத்தை குழப்பி எல்லாத்தையும் நிறுத்திட்டோம். தட்ஸ் ஆல். ஐயா, அவங்க உன்னை அடையாளம் கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிக்காம இருப்பாங்களா? அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா எல்லாம் முடிஞ்ச பிறகு கண்டுபிடிச்சாங்க. சின்னதா ஒரு ஃபைட் நடந்தது. எல்லாரையும் அடிச்சு போட்டு நானும் உத்தமனும் எஸ்கேப் ஆயிட்டோம். ஐயோ, இனிமே அவளை யாராவது பொண்ணு பார்க்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயா பேராண்டி, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துடுச்சு. நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிற? தாத்தா, நான் இனிமே சொல்றது இந்த ஊரே பத்திட்டு எரிய போகுது. இல்ல தாத்தா. ஏற்கனவே 2 குடும்பத்துக்கும் பகை. அதுல எண்ணெயை ஊத்தி பத்த வச்சிட்டியடா. ஐயோ டேய், அவனுங்க தாத்தா, மோசமானவனுங்கடா. தாத்தா நான் சொல்றத அவனுங்க கொஞ்சம் உன்னை உயிரோட கொளுத்தாம விட மாட்டானுங்க. வள்ளியம்மா, என் பேரனை நான் தாத்தா. எப்படி காப்பாத்த போறனோ? ஐயோ தாத்தா, தாத்தா கேளுங்க தாத்தா. அவங்க என்னை எரிக்கட்டும் இல்ல கொல்லட்டும், சாவுக்கு பயந்தவன் இல்ல இந்த அர்ஜுன். வசுவை இன்னொருத்த கல்யாணம் பண்ணிட்டு போறத பார்த்துட்டு வாழ்றதை விட அவளுக்காக போராடி சாகுறதே எவ்வளவோ மேல். ஏ வள்ளியம்மா, இவன் சொல்றத கேட்டியா? போச்சு, எல்லாம் போச்சு. தாத்தா, நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க. ஒரு பிரச்சனையும் வராது. வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கேட்டியா வள்ளியம்மா? அவனை உயிரோட எரிச்சாலும் அவனுக்கு கவலை இல்லையா? அத பாத்துக்கிட்டு நாமெல்லாம் ஜட மாதிரி இருக்கணுமா? என்னங்க நீங்க? அவன் தான் சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு போறா, நீங்களும் அதை பெருசுபடுத்தி பேசிட்டு இருக்கிய. ஆஹா, இது சரிப்பட்டு வராது. இன்னும் ஒரு நாள் கூட அவன் இங்க இருக்க கூடாது. இருந்தான்னா அவன் உயிருக்கு ஆபத்து. உடனே என் சின்ன பேராண்டி ஆனந்துக்கு போன் போட்டு அவனை வர சொல்லு. அவன் வந்ததும் அவன் கூட இவனை ஊரை விட்டு அனுப்பி வச்சிடலாம். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா வள்ளியம்மா, 20 வருஷம் கழிச்சு பேராண்டி வரானேன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். இவன் வந்த நாள்ல இருந்து ஒரு நாள் கூட சந்தோஷமா இல்லையே. எல்லார் சந்தோஷத்தையும் கெடுத்துட்டான். ஏன் எல்லாத்துக்கும் பேரனை குறை சொல்லிட்டு இருக்கிய? அவன் என்ன வேணும்டா பண்ணிக்கிட்டு இருக்கான்? எல்லாம் கிரகம் படுத்துற பாடு. கிரகம் தான் இப்படி சண்டை போட சொல்லிச்சா? பின்ன இல்லையா? இத்தனை வயசுலயும் மூச்சுக்கு 300 தடவை வள்ளியம்ம வள்ளியம்ம வள்ளியம்மன்னு கூப்பிட்டுட்டே இருக்கியல. ஒரு நாள் நான் இல்லாம போனா உங்களால தாங்க முடியுமா? அவ வாழ வேண்டிய புள்ளைங்க ஆசையா காதலிச்ச பொஞ்சாதிய பறி கொடுத்துட்டு நிக்கிறான். அவன் கெட்ட நேரம் அவன் பொண்டாட்டி உருவத்திலேயே இங்க ஒருத்தி இருக்கிறா. மனசு பேதலிச்சு போகாதாங்க? இங்க பாருங்க, பிரச்சனையை பெருசு பண்ணாம சுமூகமா எப்படி முடிச்சு விடுறதுன்னு யோசனை பண்றதை விட்டுட்டு புலம்பிட்டே இருந்தா நல்லவா இருக்கு? அதெல்லாம் நல்லா யோசிச்சாச்சு. அவனுங்க கிட்ட எல்லாம் சமாதானம் பேச முடியாது. அப்படி பேசுறதுனா நம்மள ஒரு உசிரா அவனுக்கு கொடுக்கணும். அப்பதான் அவனுக்கு வெறி அடங்கும். அப்படி ஒரு உயிரை இழக்க நான் தயாரா இல்ல. நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. உடனடியா போன் போட்டு ஆனந்த வர சொல்லு. நடந்ததெல்லாம் நினைச்சா எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதுக்காக கோவப்பட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்கப்பா. கோவப்படாம சொரணம் இல்லாம இருக்க சொல்றியா? இந்த தர்மலிங்கம்னா 8 பட்டி சிங்கண்டா. அப்படிப்பட்ட என் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தன் வந்து நுழைஞ்சிருக்கான்னா அவனை சும்மா விட சொல்றியா? அந்த நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. இல்லைன்னா அவனை அங்கேயே வெட்டி சாச்சிருப்பேன். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா. அவனால நம்ம குடும்ப கௌரவமாய் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்மள பார்த்து பயந்து கை கட்டி நின்ன ஊர்க்காரங்கெல்லாம் இன்னைக்கு ஏளனமா பாக்குறாங்க. இத்தனை நாளும் நாம கட்டி காப்பாத்தின அந்த பயம் கௌரவம் எல்லாத்தையும் மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டான். அது கூட பரவாயில்லடா. என் பேத்தி அரியா பொண்ணு பட்டாம்பூச்சி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா. அவ வாழ்க்கையில ஒரு பெரிய வெடிகுண்ட வீசிட்டான். ஊருக்கு முன்னாடி அவளை தான் பொண்டாட்டின்னு சொன்னது மட்டும் இல்லாம நம்மளெல்லாம் ஏமாத்தி நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து அவளுக்கு மோதிரமே போட்டான்டா. இதுக்கு மேல அவனை விட்டு வச்சா அவன் என்ன பண்ணுவான்னே தெரியாது. பாரு சுந்தரம், அப்பா, கணேசா, அப்பா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. நாளைக்கு விடியறதுக்குள்ள அந்த அர்ஜுனை வெட்டி போட்டு
காணா போனமாக்கணும். அப்பதான்டா என் மனசு ஆறும். அப்பா நானும் அதே முடிவோட தான் இருக்கேன். இந்த காரியத்தை எங்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த அர்ஜுனை வெட்டி பணமாக்கிட்டு தான் நான் வந்து சேருவேன். ஜாக்கிரதை தம்பி, நம்ம குடும்பத்துக்கு ஏதோ கெட்ட நேரம், அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. அதுக்காக அவனை எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லல. அதே நேரம் நமக்கு எதுவும் இழப்பு வந்துடக்கூடாது. எது செஞ்சாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா செய். சுந்தரம் சொல்றது சரிதான். நீ நேரடியா எதையும் பண்ணி கோர்ட்டு கேஸ் இதுலயும் மாட்டிக்காத. நாசுக்கா பண்ணணும். தரைய கழுவி சுத்தம் செய்யற மாதிரி யதார்த்தமா அவன் உயிரை கழுவி பணமாக்கிட்டான். எக்காரணத்தை கொண்டும் பேருதல் அடிபடக்கூடாது. அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். வைக்கிற கண்ணியும் தெரியாது, வெடிச்சு செத்துற அதிர்வும் இருக்காது. காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு வரேன். பாப்பா பாப்பா இங்க வா. என்ன ஆண்டி? பரவாயில்லையே, நல்லா பேசுறியே. அதெல்லாம் நல்லா தான் பேசுவேன். நீங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அது சொல்லுங்க. பிஸியா விளையாடுறேன்ல. அடேங்க அப்பா, என்னம்மா கோவம் வருது? இந்தா இந்த லெட்டரை கொடுத்துரு. என்ன லெட்டரு? யாருக்கு? அர்ஜுன் தம்பி இருக்காருல்ல, அவருக்கு தான். அன்பு செல்வி கொடுத்தான்னு சொல்லி கொடு. ஓ, அன்பு செல்வி கொடுத்த லெட்டரா? சரி சரி, நானே கொடுத்துறேன், நீங்க போங்க. சரி, நீ தங்கமான புள்ள, கொடுத்துருவேன்னு தெரியும். ஆனா இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியம். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க. அடேங்கப்பா, என்னம்மா பேச்சு பேசுது? சரஸ்வதி, சரஸ்வதி, பசுமா எங்க அவசரமா போற? கையில என்ன பேப்பரு? அது அது ரகசியம். ரகசியமா? ஆச்சரியமா இருக்க. தாத்தாக்கு தெரியாம என்னம்மா ரகசியம்? இல்ல, இந்த ரகசியம் யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படியா? நீங்க தாத்தாட்ட மட்டும் சொல்லுங்க, நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். God promise? ப்ராமிஸா சொல்ல மாட்டேன். இந்த லெட்டரை அர்ஜுன் சார் கிட்ட கொடுக்கணும். அப்படி என்ன ரகசியமான லெட்டர்? அது எனக்கு எப்படி தெரியும்? சரி, அதை என்கிட்ட கூட. சரி சரி, ஆனா யாருக்கும் தெரியக்கூடாது. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேம்மா, குடு. இந்தாங்க. நீ விளையாடு. நான் விளையாடுறேன். அர்ஜுன் சார் கிட்ட இதை கொடுத்துடணும். கட்டாயம் கொடுத்துருவேன். போ, போய் விளையாடு. அக்கா, நான் கழட்டுறேன். ஒழுங்கா காட்டுக்கா, வலிக்குதுடி. குடு, நான் ட்ரை பண்றேன். சித்தி வலிக்குது சித்தி. எல்லாத்துக்கும் வலிக்குது வலிக்குதுன்னு அந்த பையன் போட்டு விட்ட மோதிரத்தை கையிலேயே போட்டுட்டு இருப்பியா? ஐயோ சித்தி, ஆசையாவா போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப டைட்டா இருக்கு, என்னாலவே காட்ட முடியல. என்னால நம்பவே முடியல. இவ்ளோ அடியாளு சொந்த பந்தோன்னு அவ்வளோ பேரையும் தாண்டி எப்படி அவன் உள்ள வந்தான்? வீட்ல இருக்கிற ஆம்பளை பொம்பளைன்னு எல்லார் கண்ணுலயும் ஏதோ மந்திரத்தால மயக்கின மாதிரி ஏதோ பண்ணிருக்கான். நம்ம பாத்துட்டு இருக்கும் போதே நம்ம பொண்ணு கையில மோதிரம் போட்டுட்டு போயிட்டான். ஏண்டி, நாங்க தான் தூரமா நின்னு பேசிட்டு இருந்தோம், அந்த வீணா போனவனை கண்டுபிடிக்க முடியல. நீங்க பக்கத்துல நின்னு தனியா தானே பேசுனீங்க, அப்ப கூட உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? ஏதாவது பதில் சொல்றாளான்னு பாரு. அப்படியே ஊம கொட்டா மாதிரி இருக்கா. நான் தான் கிடந்து தவிக்கணும். ஏம்மா, எதையாவது ஒளராத. நம்ம வீட்ல மோதிரமே இல்லையா? அவன் போட்டு விட்டதும் நான் அப்படியே ஆசையா போட்டுக்கிட்டேன் பாரு. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசு. குடு. வலிக்குது. இரு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. பாருங்கக்கா, எப்படி கையோட ஒட்டிட்டு இருக்கு, வரவே மாட்டேங்குது. சரி இரு, ஆசாரிய வர சொல்லிருக்கேன். அவர் ஏதாவது பண்ணி நேக்கா எடுத்துருவாரு. அம்மா, அவர்தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா வா. வா ஐயா, வாங்கய்யா. வணக்கம்மா. வணக்கம். மோதிரத்தை யாரு கையில இருந்து காட்டணுமா? உள்ள இருக்கா, அன்பு கையில தான். சரிங்கம்மா, வாங்க. உட்காருங்க. உட்காருமா. கைய காட்டு. பாப்பா, கொஞ்சம் என்ன எடுத்துருவாமா.
அம்மா கொஞ்சம் சோப்பு தண்ணி எடுத்துருவாம்மா. ஸ்வேதா போய் எடுத்துட்டு வா. சரிம்மா. இந்தாங்கய்யா. கொடுமா. இதுல கையை விடுமா. இதை எப்படி போட்டாங்கம்மா? கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்குது. நூலை விட்டு வெளியில எடுத்துலான்னு பார்த்தா நூலை நுழைக்கிறதுக்கு இடமே இல்லையம்மா. இதுக்கு மேலனா கட்டு வச்சு கட் பண்ணி தான் எடுக்கணும். சரிங்க, கட் பண்ணியே எடுத்துருங்க. அந்த ராஸ்கல் போட்ட மோதிரம் என் பொண்ணு கையில இருக்கவே கூடாது. சரி பாக்குறேம்மா. வலிக்குது. அம்மா முடியலம்மா, ரொம்ப டைட்டா இருக்குமா. இதுக்கு மேல வலுக்கட்டாயமா கட் பண்ணா புள்ளையோட விரலுக்கு ஆபத்தாயிரும். அப்ப வேற வழியே இல்லையா? அந்த மோதிரத்தோட தான் அலையணுமா? மாட்டும் போது ஈஸியா போன மோதிரம் தான் இப்ப கலட்ட வரமாட்டேங்குது. இதுக்கு என்னம்மா அர்த்தம்? அம்மா உடம்பு மனசும் வேற வேற இல்ல. மனசு சந்தோஷமா இருந்தா உடம்பு சந்தோஷமா இருக்கும். மனசு பதறினா இந்த உடம்பும் பதறும். அப்படித்தான் புள்ள மனசு ஏதோ பயத்துல இருக்கும் போல. அதனால எலும்பு நரம்பெல்லாம் புடைச்சிருக்கு போல. கொஞ்ச நேரம் ஆனாலும் இல்ல ஒரு நாள் 2 நாள் போனாலும் புள்ள சாதாரணமாயிருச்சுன்னா மோதிரம் தன்னால லூஸ் ஆயிரும். அப்புறம் நீங்களே கழட்டிடலாம். அதை விட்டுட்டு வீம்பு பிடிச்சி கட் பண்ணா ரத்த காயம் தான் ஏற்படும். ஐயோ வேண்டாங்க, விட்டுருங்க. மேகலா எடுத்துட்டு வா. எவனோ பண்ண பாவத்துக்கு என் புள்ள எதுக்கு ரத்தம் சிந்தனும்? இப்பவே ஏகப்பட்ட டென்ஷன். இதுல இவளுக்கு ஒண்ணுனா வீட்டுல யாராலையும் தாங்கிக்க முடியாது. விட்டுருங்க, அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்கம்மா, நான் போயிட்டு வரட்டுமா? இந்தாங்க வாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு போமா. அன்பு, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. ஸ்வேதா கூடயே இரு, சரியா? சரிம்மா. அக்கா, நாம தப்பு பண்ணிட்டோம். அவனை காட்டி கொடுத்துருக்கலாம். இப்ப பாரு, அவனால உனக்கு எவ்வளவு கஷ்டம். என்ன பேசுற நீ? காட்டி கொடுக்கறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஆனா அப்படி பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஏதோ வெளியே வச்சு பிரச்சனையானதுனால அவன் தப்பிச்சிட்டான். இதே வீட்டுக்குள்ள மாட்டிருந்தேன்னா நிச்சயமா தப்பிச்சிருக்கவே முடியாது. வீட்டுக்குள்ளேயே வச்சு அவனை கண்டம் துண்டமா வெட்டி போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு என்னால நிம்மதியா வாழ்ந்திருக்க முடியும்னு நினைக்கிறியா? இந்த வலி வேதனையெல்லாம் ஒரு உசிரை காப்பாத்தினதுக்கு நமக்கு நாமே கொடுத்துக்கிற வேலை. அவ்வளவுதான், அனுபவிச்சுதான் தீரணும். என்னவோ போக்கா.